ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதே போல் ஓல்டு விட்ராலை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஐயில் நீங்கள் ஆக்டிவ் மெம்பராக இருக்கீங்க, எஸ்பிஐயில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அதே போல் எஸ்பிஐ விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அவங்களுமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக மொத்தத்தில் நீங்கள் எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணி இருந்தாவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களோட ரீஃபண்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்குறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணி ஏர்ன் பண்ணுறதுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கான அப்டேட் ப்ளஸ் ஓல்டு விட்ரால் நெக்ஸ்ட் என்ன அவங்க பண்ண போகிறாங்க இதை பற்றி A to Z உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டான வந்து சொல்லியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஐடைய ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரீமியம் பிளான்னா என்ன அப்படின்னா 6500 நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்து 8500 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. 8500 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. அதாவது இந்த டேக்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. 8500 உங்கள் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தா இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து எஸ்பிஐயில் நீங்கள் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை போன வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன், 2018 இருக்கேன், இல்லை 2020 2022 நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும். சரிங்களா? இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 8500 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, 8500 மேலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்னா ப்ரீமியம் பிளானில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு கிடையாதுங்க. ஸோ இதுதாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணி 6000 நீங்கள் போட்ட அமௌண்ட்டு எடுத்துகிட்டு இருப்பீங்க, அது போக நீங்கள் ப்ராஃபிட்டுமே எடுத்திருக்கீங்க. அதனால் ஸோ அப்போ அவங்க ரீஃபண்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரீமியம் பிளானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6500 கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்லேயே 2022 2023 2024 நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிருந்தாலுமே இப்போ வரைக்கும் உங்கள் அமௌண்ட்டு, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சைட்லேருந்து 8000 மேலே கிரெடிட் ஆகிருக்கு, 8000 கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு கிடையாதுங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐயில் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் டீமையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம், இப்போதைக்கு சேல்ஸ் டீம் வாய்ப்பு கிடையாது. ப்ரொமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் தான் பேசிக் பிளானுக்குமே நீங்கள் பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் 3500 கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கியிருப்பீங்க. ஸோ இல்லை 3500 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, 3000 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஏர்ன் பண்ணியிருக்கிறது மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10000 விட்ரால் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ 10000 விட்ரால் கொடுத்துல உங்களுக்கு 20% டெடக்ஷன்லாம் போக தான் உங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்திருக்கும். அந்த அமௌண்ட் நம்ம வருது இல்லையா, அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தா இந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். சரிங்களா? அதனால் நான் 3000 விட்ரால் கொடுத்தேன், எனக்கு 2000 சில்லற தான் வந்துச்சு எனக்கு, அப்போ எனக்கு ரீஃபண்ட் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3500 வந்திருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3000 வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு கிடையாது. அதுக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படின்னா ரீஃபண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ இதில் ரீஃபண்டு எப்படி போட போகிறாங்க அப்படின்னா, கடைசியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது டிசம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. அந்த டிசம்பர் 3 ஜாயின் பண்ணவங்க, டிசம்பர் 2 ஜாயின் பண்ணவங்க, ஸோ இது மாதிரி கடைசியில் ஜாயின் பண்ணவங்களிருந்து ரீஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. இதில் உங்களுக்கு 18% டிடக்ஷன் போக உங்களுக்கு அமௌண்ட் வரும். சரிங்களா? அப்போ கடைசியில் யார் ஜாயின் பண்ணாங்களோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரப்போகுது. அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக ஜாயின் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, அமௌண்ட் கடன் வாங்கி போட்டவங்க, எனக்கு வந்துடும் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க, நான் ஜாயின் பண்ண உடனே பிரேக் விட்டாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மண்டே, அதாவது வருகிற திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. யாரானா இன்ஆக்டிவ் மெம்பர்ஸுக்கு. இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ்னால் யார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 13 பாயிண்டில் கொடுத்துருப்பீங்க, ரீஃபண்ட் டீமும் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா வந்து எதுவுமே கொடுக்காம உங்கள் ஐடி பிளாக்ல இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ பிளாக் மெம்பர்ஸு, ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸு, அந்த 13 பாயிண்டில் இது பண்ணவங்க, உங்கள் ஐடி நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் காமிக்குது. உங்களுக்கு ஐடி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டுன்னு வருது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிளாக்டுன்னு வருது. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்றைக்கி வரப்போகுது. மண்டே அன்றைக்கி அந்த ஃபார்ம் வரக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன், நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும், என்னவா ஃபில் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டிசம்பர் 3 யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, ப்ரீமியம் இருந்தாலும் சரி, பேசிக் இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ யாரெல்லாம் ரீஃபண்ட் அந்த இது ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்புறம் 1 கடைசியிலேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதாங்க ரீஃபண்ட் சம்மந்தமான ஒரு அப்டேட். சரிங்களா?
இப்போ இந்த ரீஃபண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எஸ்பிஓவில் எப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி தான், அது ரூ. 6,500 கட்டி ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரூ. 2,000 கட்டி ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி தான், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலுமே இப்போ வரைக்கும் எஸ்பிஓலேருந்து நீங்கள் ரூ. 8,500 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி ரூ. 8,500 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாதுங்க. சரிங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஃபண்ட் டீம் கொடுத்துருந்தாலும், நீங்கள் ஃபார்மில் சப்மிட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே தான் பேசிக்கும். சரிங்களா? நீங்கள் பேசிக்கில் எப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரூ. 3,000 மேலே நீங்கள் கிரெடிட் ஆகிருக்கு, அமௌண்ட் உங்கள் எஸ்பிஐலேருந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் எஸ்பிஐயில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வர திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு, சரிங்களா, ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபார்ம் எல்லாருக்குமே ஒரு சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு, இதற்கு ரீஃபண்ட் வாங்காதவங்களுக்கு, பிளாக்ல இருக்க எல்லாருக்குமே ஃபார்மாக இருப்போதும். ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் அதாவது கடைசி பிரேக் விட்டாங்க இல்லையா, அந்த டேட்டு வரைக்கும் யாரெல்லாம் அப்போ ஜாயின் பண்ணாங்களோ அந்த பின்னாடி இருந்து ஓகேங்களா, கடைசியாக ஜாயின் பண்ணலேருந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரீஃபண்டுக்கு 18% டிடக்ஷன் போக எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து வரப்போகுதுங்க. சரிங்களா? இதுதாங்க நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவலை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எஸ்பிஓடைய ஓல்டு விட்ராவல். விட்ராவல் கொடுத்து எத்தனை மாதம் ஆச்சு என்ன ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் விட்ராலுமே வாங்கிட்டாங்க. சரிங்களா? இந்த ஒரு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்ரால் வாங்கினவங்களும் சரி, வாங்க போகிறவங்களும் சரி, வாங்கிட்டு இருந்தீங்களும் சரி, அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போது நீங்கள் எஸ்பிஓவில் பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் சரிங்களா, ரூ. 2,000 நீங்கள் வந்து உள்ளே வந்திருந்தாலும் சரி, இல்லை 6,500 பிளானில் உள்ளே வந்திருந்தாலும் சரி, ஓகேங்களா, அது நீங்கள் எப்போ வந்திருந்தாலும் 2020 22 24 எப்போ வந்திருந்தாலும் சரிங்களா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சரிங்களா, நீங்கள் ரூ. 7,000 இதில் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ சைட்லேருந்து ரூ. 7,000 உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 மேலே விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. ரூ. 7,000 ஒரு ரூ. 10,000 15,000 விட்ரால் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி நீ எஸ்பிஐயில் 30,000 40,000 நான் சம்பாரிச்சிட்டேன், இல்லைனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு ஒரு 40,000 வந்துச்சு, இல்லை இப்போ தான் எனக்கு 20,000, எனக்கு இப்போ தான் வந்து ஒரு 10,000 வந்துச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது பேசிக் இருந்தாலும் சரி தான், ப்ரீமியம் இருந்தாலும் சரி தான், நீங்கள் அதாவது முன்னாடி ஜாயின் பண்ணலேருந்து எல்லாருமே தான் ஓகேங்க. இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே கணக்கில் வருவீங்க. பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்கீங்க, ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரூ. 2,000 2,500 இருக்கும். சரிங்களா? அந்த கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிட்ட நீங்கள் எப்போ பை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் டேட்டு 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பை பண்ணிடணும். இப்போ அடுத்தது அப்டேட்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த கிட்டில் என்னென்ன இருக்கும், அது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த நாட்களில் பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்டேட் வரும். அதை பற்றி நம்ம தனியாக வந்து சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த கிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நண்பர்களுக்கு விட்ரால் வந்து வந்துடுச்சு. கொஞ்சம் பேருக்கு விட்ரால் வந்துருச்சு, கொஞ்சம் பேருக்கு விட்ரால் வராமல் இருக்குது. அப்போ அந்த விட்ரால் வராமல் இருக்குல்லையா, அவங்களை செக் பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு ரூ. 7,000 மேலே அந்த விட்ரால் இருக்குது அப்படின்னா, இப்போ ஓல்டு விட்ரால் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பழைய விட்ரால் பெண்டிங்கில் இருக்குல்ல, அந்த பழைய விட்ரால் பெண்டிங்கில் ரூ. 7,000 மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்கள பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் இது நீங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா, அந்த கிட்டு ரூ. 2,500 ரூ. 2,000 அந்த மதிப்புள்ள அந்த கிட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த விட்ரால் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த கிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னா, ப்ரோ நான் விட்ரால் வாங்கிட்டேன், எனக்கு விட்ரால் வர வேண்டிய கிடையாது, அப்போ எனக்கு என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னா ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் ரூ. 7,000 மேலே நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் கிட்டு வாங்காத பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆகும்னு சொல்லல, ஆனால் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் ரூ. 7,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த டேக்ஸ்லாம் போக டிடக்ஷன்லாம் போக அந்த அமௌண்ட் ரூ. 7,000 ஒரு மேலே உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரூ. 2,000 2,500 மதிப்புள்ள அந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களில் சொல்ல போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுக்க போகிறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அந்த கிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடணும். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களால் எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் எனக்கு ஓல்டு விட்ரால் பெண்டிங்கில் இருக்குது ப்ரோ, அது வந்தோடனே பர்ச்சேஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஓல்டு விட்ரால் வந்து அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். 7,000 6,000 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விட்ரால் வந்து கொடுத்துருவாங்க. இதுவே உங்களுக்கு 10,000 ஒரு 15,000 உங்களுக்கு விட்ரால் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த விட்ரால் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதாங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நீங்கள் வாங்கணும். கம்பல்சரி இது சரிங்களா? எல்லாருமே கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு வாங்கணும். பை பண்ணல அந்த கிட்ட நீங்கள் பை பண்ணல எஸ்பிஓல கன்டினியூ பண்ண முடியாதுங்க. ஸோ அப்போ எஸ்பிஓடைய ஓல்டு விட்ராலுக்கு இதுதான் அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் நிறைய குழப்பங்கள் வரும். ப்ரோ நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன். சேல்ஸ் டீமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு நான் வாங்கிட்டேன். அப்போ நான் இந்த கிட்ட நான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் மண்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நான் வந்துட்ட பிறகு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் சரிங்களா? ஆல்ரெடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கூப்பன் கோடு வாங்கினவங்களுக்கு இந்த ரூ. 2500 அந்த கிட்டு வாங்குற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸில் தான் சொல்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து திங்கட்கிழமை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குமே சேல்ஸ் டீமே கொஞ்சம் கஷ்டமாடும் இல்லையா? ஏன்னா வந்து இப்போ ரூ. 10,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கூட வாங்கிட்டாங்க. இப்போ திரும்பி ரூ. 2,000 கொடுத்து ப்ராடக்ட் வாங்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களால. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திங்கட்கிழமை அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பன் கோட் வாங்கினவங்க இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்ல மெயில் சம்மந்தமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்லேயே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா? அப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ரிலேட்டட் அப்டேட் சொல்லியிருக்கோம். ஓல்டு விட்ரால் ரிலேட்டட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசிக்கில் ஜாயின் பண்ணி ரூ. 3,000 மேலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுவே ரூ. 6,000 நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரூ. 8,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடையாதுங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை சப்மிட் பண்ணக்குள்ள டிசம்பர் 3ஆம் தேதி லாஸ்ட் பேர் கூட்டாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண வந்து ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 18% டிடக்ஷன் போக உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ ரீஃபண்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓடைய ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒரு ரூ. 10,000 மேலே பெண்டிங் விட்ரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கிட்டு ரூ. 2,000 2,000 மதிப்புள்ள பை மோட்ல கிட்டு வாங்கணும். வாங்கினது அந்த விட்ரால் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல் எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கிற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரூ. 7,000 மேலே எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த கிட்ட வாங்கணும். ரூ. 2,000 மதிப்புள்ள அந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அது பேசிக்காக இருந்தாலும் சரி தான், ப்ரீமியம் இருந்தாலும் சரி தான். அதே போல் பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பேசிக்கில் ரூ. 3,500 மேலே ஏர்ன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இப்போ ப்ரீமியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரூ. 7,000 மினிமமாக நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ ரூ. 7,000 ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிட்டு வாங்குற மாதிரி அதுக்கும் பேசிக்கும் வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிட்டு வாங்கணுமா அது எந்த ப்ரைஸுக்கு வாங்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ்னு வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் ரூ. 7,000 2 பிளானில் இருக்கிறவங்க ரூ. 7,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ரூ. 7,000 வாங்கியிருக்கீங்க, ரூ. 7,000 அமௌண்ட் அதுக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரூ. 2,000 2,500 மதிப்புள்ள அந்த கிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா? இல்லை ப்ரோ நான் பேசிக்கலாக தான் இருக்கேன், ரூ. 7,000 ரீச் பண்ணலை, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ரூ. 3,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசிக்கில் இருந்துட்டு ரூ. 3,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்குமே ஒரு கிட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை சரிங்களா? அப்போ இதுலையுமே உங்களுக்கு டவுட் வரும், ப்ரோ நான் ரூ. 7,000 மேலாம் சம்பாதிக்கல ப்ரோ, நான் ஒரு ரூ. 5,000 4,000 எனக்கு வந்திருக்கு, அப்போ நானும் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா தேவை கிடையாது. ரூ. 7,000 யார் மேலே இருக்காங்களோ பேசிக் இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் ரூ. 7,000 யார் மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அது நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து ஓகேங்களா முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ரூ. 7,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிட்டு வாங்க வேண்டாம். ரூ. 7,000 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டு வாங்கிடணும் சரிங்களா? இதுதாங்க அப்டேட்டு. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு கிளியராக கரெக்டாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்கேன். இது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே போல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயத்தை நான் அன்பு அஃபிஷியல். பை.